கரும்பு என்றாலே தித்திக்கும். ஆனால் அதை விளைவித்த விவசாயிகளின் வாழ்க்கையை கசப்பாக்கி இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள். ஒரு கரும்பை 38 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில் 25 ரூபாய்க்கும் குறைவாகவே கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் கொந்தளிக்கிறார்கள். ஒரு தலைமுறை ஆண்டு தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பயிர் ஒரு கரும்போட ரேட்டுக்கு பார்க்க போனீங்கன்னா 15 ரூபா எங்களுக்கு செலவாகுது. ஒரு கரும்புக்கு நாங்கள் விற்கிறது 20 ரூபாய்க்கு கூட விற்கிறது இல்லை. ஒரு மூட்டை குளிர்ட்டு வாங்க போனாலும் உரம் வாங்க போனாலும் 2000 ரூபா விற்கிது. ஒரு மூட்டை உரம் டிஏபி வாங்க போனால் எங்களுக்கு கிடைக்கிறது 10 ரூபா 15 ரூபா கிடைக்காது. எங்களுக்கு ஒரு கரும்புக்கு 15 ரூபா செலவாகுது. 2 ரூபா 3 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்கிது. அது எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் வேலை பார்க்குறது கூலி இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. நஷ்டம் தான். கவர்மெண்ட்டில் 35 ரூபா அறிவிக்கிறாங்க. எங்களுக்கு கொடுக்குறது அவங்க 15 ரூபாய்க்கு ரேஷன் கார்டில் போன வருஷம் எடுத்தாங்க. இந்த வருஷம் எடுக்கவே இல்லை. எங்களுக்கு அவங்க பாதிக்கு பாதி அவங்க கொள்ளையடிச்சிட்றாங்க. விவசாயிக்கு நட்டம் தான். ஒரு 25 ரூபா 22 ரூபா போட்டால் விட எங்களுக்கு லாபம் இருக்கும். எங்களுக்கு கிடைக்கிறத 2 ரூபா தான் ஒரு கரும்பு கிடைக்கும். அதுலேயும் இப்போ மழை பெஞ்சிச்சின்னா அதில் சாஞ்சி முறிஞ்சு அதில் எங்களுக்கு நஷ்டம் தான். இதுக்கு மானியம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. இப்போ இதே ஆழக்கரும்புனா அது மானியம் உண்டு, லோனு போட்டுக்கலாம். இதில் எங்கள் லோனே கிடையாது. போனது தான் வந்தது தான். இதில் இன்னும் ஒரு 2-3 நாளையில் அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. கரும்பு விவசாயிக்கு போதுமான விலை கவர்மெண்ட்டில் கொடுக்கறதில்ல. அவங்க அறிவிக்கிறது கரும்பு 38 ரூபான்னு வாங்கணும், விவசாயிகிட்ட 38 ரூபான்னு வாங்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்க வரவங்க மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லோரும் உள்கம்சன் வச்சு கரும்பு விவசாயிக்கு சேர்றது 15 ரூபா 16 ரூபா தான் கழிக்கு. பாக்கியெல்லாம் அவங்க கமிஷன் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு வருஷத்து பயிர். இது கரும்பு ஆரம்பத்திலேருந்து கரும்பு வெட்ட வரைக்கும் ரொம்ப கஷ்டம். இடையில மழையோ காற்று அடிச்சிச்சுன்னா எல்லாம் சாஞ்சு போயிடும். அதை திருப்பி ஆளுங்கள் விட்டு எல்லாம் நிமித்தி கட்டணும். ரொம்ப ஏகப்பட்ட உழைப்பு அதிகம். இதில் சுத்தம் ஒரு வருஷம் பேர் அதில் காமத்து பண்ணிட்டோம்னா இப்போ இந்த இடையில இதில் வெட்டி நம்ம காப்பாற்றுறது. இதே சொந்த இடமா இருந்தால் நம்மளுக்கு 10-20 ரூபா கிடைக்கும், 40 ரூபா கிடைக்கும். இதை அடுத்த குத்தகைக்கு நம்ம போடுறது இருந்தால் அதுக்கு நம்ம குத்தகை கொடுத்து ஆள் கூலி ஆளெல்லாம் சம்பளம் 1000 ரூபா இருக்குது. சம்பளம் 1000 ரூபா. முன்னாடி சம்பளம் 300 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 1000 ரூபா. இப்போ போட்டு சாப்பாடு போட்டு டீ வாங்கி கொடுத்து எல்லாம் இன்னி பார்த்தாக்கா வெட்டு கூலிக்கே நம்ம வெட்டிக்கிட்டு போட்டு கணக்கு பண்ணி பார்த்தாக்கா கரும்பு போட்டு ஒரு அளவுக்கு தான் வருது. தமிழக அரசு இந்த போகிறோன்னு சொல்கிறாங்களே தவிர வரமாட்டாங்க. சென்டிமெண்ட்டு வரமாட்டாங்க. சிரமப்பட்டு கரும்பு வளர்க்குறோம். வளர்த்து கவர்மெண்ட்டில் எடுக்கிறது எங்களுக்கு என்ன ரேட்டுன்னு தெரியலை. நாங்கள் என்ன விவசாயி, நாங்கள் எப்படி விற்கிறது? இதே வியாபாரிக்கு எப்படி கொடுக்குறது? இல்லை கவர்மெண்ட் எடுக்கிறத படித்தடியாக கேட்குறாங்க. 150 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கவர்மெண்ட்டு சொசைட்டிக்கு எடுக்கிறோம் அப்படின்ட்டு 150லேருந்து 200க்குள்ளே தான் அவங்க வாங்கியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இவ்வளோ தூரம் நாங்கள் சிரமப்பட்டு இதை 9 மாதம் வளர்க்குறோம். வளர்த்து நாங்கள் சிரமப்பட்டு கடைசியில் இன்ன விலைக்கு கவர்மெண்ட் எடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியலை. அப்புறம் என்ன பண்ணுறது? நாங்கள் விவசாயி நாங்கள் போய் உட்காந்துருக்கோம். எங்கள் அரசாங்கம் எங்களுக்கு வெளிப்பட தெரியணும். கவர்மெண்ட்டில் எடுக்கிறது இன்ன ரேட்டுக்கு நாங்கள் கரும்பு வாங்க சொல்லியிருக்கோம்னு தெரியலை. அது தெரியலையே, வேறு என்ன பண்ணுறது? கரும்பு விவசாயத்தை நேரடியாக கவர்மெண்ட்லேருந்து பார்வையிட்டு அதிகாரிகளை வியாபாரிகளை நேரடியாக பார்த்து அங்கேருந்து கொடுக்குறதுல அது செலவு வரும். செலவு வர்றதுக்கெல்லாம் வண்டி வாடகை அது இதுக்கெல்லாம் ஒழுத்திக்கிட்டு பாக்கியே எங்களுக்கு கொடுக்க நேரம் ரொம்ப அடிமாட்டு விலை கேட்குறாங்க. விலை கேட்டாலும் அதையும் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கொடுத்தாக்க போட்டு போயிடுறாங்க. பாக்கியை ஏற்றிக்கிட்டு பாக்கியை போட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் கவர்மெண்ட்லேருந்து இன்ன ரேட்டு தான் அப்படிங்கிறது அறிவிக்கலை. இன்ன வரையிலையும் டிவிலையெல்லாம் சொல்லலையே, மௌனமாக பேசுகிறாங்க. யாருமே வரல. வாங்கினாலே வியாபாரி மட்டும்தான் இன்ன வேலைன்னா அவன் கரும்பு எடுக்கிறேன் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து கவர்மெண்ட்டில் எங்களுக்கு விவசாயிக்கு ரொம்ப நட்டம் ஆகுது. நெல் விவசாயத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தால் இப்போ ரொம்ப 4-5 வருஷமாக இன்சூரன்ஸ் கூட கட்டினேன். அந்த காசுக்கெல்லாம் போச்சு கையிலேருந்து. அதுக்கும் கொடுக்கல. சாஞ்சி ஒரு வருஷம் இந்த கசாப்பு பயிரில் சாஞ்சி போச்சு. ஃபேக்ட்ரி கொடுத்தோம், 1 ரூபா கொடுக்கல. போச்சு, அந்த விவசாயமே போச்சு. அது மாதிரி இல்லாமல்
கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து செய்யணும் விவசாயிகளுக்கு. நான் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் கருப்பு கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆண்டுகளாக போட்டுட்டு இருக்கிறோம் கண்டினியூவாக. ஆனால் நாளுக்கு நாள் போன வருஷம் 3 ஏக்கரை போட்டோம், இந்த வருஷம் 2 ஏக்கரை தான் போட்டிருக்கிறோம். அடுத்த வருஷம் பார்த்தோன்னா 1 ஏக்கரை தான் போடுவோமோ இல்லை போட முடியாத சூழ்நிலை தள்ளப்படும். யாரும் ஏன் அந்த கருப்பு கரும்பு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணதில்லைன்னா செலவினங்கள் அதிகமாகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவாகுதுங்க. அதனால் வந்து இது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு இருக்குதுங்க. எங்களுக்கு அடக்க விலையே பார்த்தீங்கன்னா ஒரு கரும்புக்கு 32, 30 அந்த ரேஞ்சில் வந்து செலவாகுதுங்க. ஆனால் கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 25 ரூபாய் தான் கொள்முதல் பண்ணுறாங்கிறாங்க. இப்படியே போனால் நம்ம இந்த விவசாயம் சுத்தமாக அழிஞ்சு போயிடும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணும்போது வேறு மாநிலத்தில் இருந்தால் கரும்பு வாங்கி பொங்கல் தொகுப்பாக குடும்ப அட்டைகளை கொடுக்குற சூழ்நிலை உருவாங்க. அதனால் கொள்முதல் விலையை உயர்த்தி எங்களுக்கு ஒரு 35 ரூபாய் மினிமம் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்களுக்கு மிக நல்லா இருக்குங்க. அதனால் வந்து எங்களுக்கு 35 ரூபா பண்ணி கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும் விவசாயிக்கு.